நம்ம பிக் பாஸ்ல என்னடா பண்ணுவானுங்க? என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தன் அடிச்சுப்பானுங்க, மருத்துவ முத்தம் கொடுத்துப்பானுங்க, மாறி மாறி தப்பா பேசிப்பானுங்க. கன்னட பிக் பாஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல? ஒரு டைரக்டர் வந்து கண்டஸ்டண்டா உள்ளக்க போய் அங்க இருக்கிற கோ கண்டஸ்டன்ட் கிட்ட அவரோட கதையை சொல்லி அதை ஓகே பண்ணி அந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு படமாவே பண்ணி அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பிலிம் அவார்டை வந்து வாங்கினாரு. அந்த படத்தை பத்தி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். வறுமையை காரணமா வச்சு நம்ம என்ன பண்ணாலும் அது கரெக்டு அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய நிறைய விஷயம் வந்து தப்பானதுங்கிறத ஒரு மிஸ்ட்ரியாவும் த்ரில்லிங்காவும் சொன்ன ஒரு படம் தான் ஆ கரல்ல ராத்திரி. என்னடா பேரு எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு கன்னட படம். இவ்வளவு நாளா நம்ம வந்து தமிழ் படமா தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சேஞ்சுக்கு அதர் லாங்குவேஜ் படத்தை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் மூவி சஜஷனுக்கு ஒரு கன்னட படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம படத்தோட கதையை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட். இந்த மாதிரி கர்நாடகால இருக்கிற டீப் வில்லேஜஸ்க்குலாம் போய் அங்க இருக்கிற டிஃப்ரெண்டானதை வந்து கார்ட்டூன் பண்ணி அதை பப்ளிஷ் பண்றதுதான் அவருடைய வேலை. அது மாதிரி ஒரு டீப் வில்லேஜுக்கு அவர் போறாரு. அப்போ வந்து அந்த நைட் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு நைட் ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு. அவர் வந்து அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவரோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அந்த வீட்டுல போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத மிஸ்ட்ரியாவும் த்ரில்லிங்காவும் சொன்ன ஒரு படம் தான் ஆ கரல்ல ராத்திரி. அப்படின்னா ஒரு இருண்ட இரவு. இந்த படத்தோட ஹைலைட்டா எதை சொல்லலாம் அப்படின்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours தான் அந்த டியூரேஷனு. அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு மிஸ்ட்ரியிலேயே ஃபுல்லா அந்த 1.5 hours வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹைலைட்டா சொல்லணுங்கிறது ஆக்டிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படமே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு மொரட்டு பெர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ ஆ கரல்ல ராத்திரி ஹாட்ஸ்டாரில் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு வந்து இதை வந்து நான் தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா கொன்றால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்க அதை போய் கூட பார்க்கலாம். ஆனா எனக்கு வந்து கன்னட வெர்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இந்த கன்னட வெர்ஷனை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க பாரு, சும்மா கதற 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 விட்டுருவானுங்க.